ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். சங்கீதம் 66 அதனுடைய 12வது வசனத்தை நம்ம சத்தமாக வாசிக்க போகிறோம். நான் இப்படி கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ சத்தம் வருதோ இதுதான் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்முடைய வால்யூம்லே ஹை லெவலில் இருக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்ல. அப்போ நம்ம சத்தமாக வாசிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம் தானே. சத்தமாக வாசிப்போமா. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. இந்த மாலை நேர கூட்டத்திற்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நின்றபோது கர்த்தர் இந்த வசனத்தையே மீண்டும் 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 என் நினைவில் கொண்டு வந்தார். மீண்டும் ஆமென். ஒரே வசனம் 3 பகுதிகளாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். 3 பகுதிகளாக இந்த ஒரு வசனம் நமக்கு முன்பாக நிற்கிறது. இந்த வசனம் இதனுடைய சில பகுதிகள் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக, மனுஷன் ஏறி போனான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவன் கொழுத்து போயாக்கும் நம்ம மேலே ஏறி போனான்னு, அல்லது நம்ம பலவீனப்பட்டதுனாலயாக்கோ அவன் ஏறி போனான்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷரை நம்ம தலையின் மேலே ஏற பண்ணுன ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அவரை தான் சார்ந்து இருக்கிறோம். ஆனால் அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். He has allowed something. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆமென். சாதாரண மனுஷன், பலவீனமான மனுஷன். எனக்கு தெரியும் அந்த மனுஷன்லாம் ஒரு 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 பொருட்டே அல்ல. ஆயிலும் கிருபை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, அழைப்பை பெற்ற, தேவ தரிசனம் பெற்ற என் மேல் அவன் ஏறி போறான். ஸ்தோத்திரம். எத்தனை மனிதர்கள் நம்ம மேல ஏறி போயிருப்பாங்க யோசித்து பாருங்க. எத்தனை மனிதர்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை அம்புகள், எத்தனை ஆயுதங்கள், எத்தனை யுத்தங்கள் நம்ம மேல. ஸ்தோத்திரம். சரி, அடுத்த வாக்கியம் எப்படி சொல்லுது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தர் நம்மளை எங்கேயுமே கிடந்து போக விடல, கடந்து வர வச்சிருக்கிறார். சாத்தான் நினைச்சா இதோட இவன் கதை முடிஞ்சுது, இவன் கதை முடிஞ்சுதுன்னு. நம்ம பாருங்களேன், நம்மளே நினைச்சோம். ஸ்தோத்திரம். பெட்டிக்கு சொல்லுங்க, குழி தோண்ட ஆளு விடுங்க. ஆமாம், இனி நான் பிழைப்பது இல்லை, அப்படித்தான் நம்மளே நினைச்சோம். வாட்ஸ்அப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பட்டனை மட்டும்தான் தட்டணும், சென்ட் மட்டும்தான் பண்ணணும், எல்லாம் ரெடி. ஆனால் கர்த்தர் காலையில் நம்மளை ஜீவனோட எழுப்பியாக்க வர வச்சிருக்கிறார். கடந்து வந்துட்டோம். பார்த்தீங்களா, கடந்து வந்துட்டோம். 3வது பகுதி, இப்போ நான் இருக்கிற இடம் செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டு. இந்த வசனத்தை நான் திரும்ப 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 படித்தேன். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதிலிருந்து காரியத்தை அறிகிற வரைக்கும் அதை விடுறதே இல்லை. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது 3 வார்த்தைகளை சொல்லி இந்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டு நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். என்னோடு இந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்லணும்னு அனுமதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்க, அனுமதி. நீங்கள் பேசுறதுக்கு அனுமதி உண்டு, அதனால சத்தமாக நீங்கள் சொல்லலாம், அனுமதி. சத்தமாக இன்னொரு தடவை சொல்லிருங்களேன், அனுமதி. அனுகூலம், அடுத்த நிலை. இன்னொரு முறை சத்தமாக நீங்களே சொல்லிருங்க, அனுமதி, அனுகூலம். இந்த முதல் நாள் இரவு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை 3 வார்த்தைகளை சபைக்கு சொல்லுகிறார். 1 அனுமதி, 2வது அனுகூலம், 3வது அடுத்த நிலை. இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஏறி போனவே சாதாரண மனுஷன். அனுமதி கொடுத்தது ஆண்டவர். அனுமதி கொடுத்தது ஆண்டவர். நான் உங்களுக்கு சில காரியங்களை கேட்குறேன். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள யார் அனுமதிச்சா?
தேவன் அனுமதிச்சாரா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் அனனியா மிஷாவேல் அசரியா என்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை அக்கினி சூளைக்குள்ளே தேவன் அனுமதித்தார். நல்ல கையை உயர்த்தவர் அல்லேலூயா. தாவீது என்கிற தம்முடைய பரிசுத்தவானை துரத்தும்படிக்கு ஸ்தோத்திரம் சவுலுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில் எவருமே குறுக்கிடுவது இல்லை. அவர் அனுமதிக்காமல் எதுவும் வருவது இல்லை. யோபுவின் வாழ்க்கையில் இருந்த வேலையை கர்த்தரே எடுத்தார். முடிஞ்சா அடிச்சுப்பார். என் பிள்ளைய நீ எவ்வளவு அடிச்சாலும் அவன் வாயில விழுந்து வர்ற வார்த்தை ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரும். என் பிள்ளை எந்த நிலைக்குள்ள போனாலும் சொல்வான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. என் பிள்ளை உச்சபட்ச நிலையில கூட சொல்லுவான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று. இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இது மனிதனுடைய வேலை அல்ல, இது அந்தகார ஆவிகளுடைய வேலை அல்ல. இதற்கு அனுமதி கொடுத்தது நான். இந்த வியாதிக்கு அனுமதி கொடுத்தது நான். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அனுமதி கொடுத்தது நான். காரணமே இல்லாத உன் குடும்பத்துக்குள் ஏன் இந்த குழப்பங்கள்? சமாதானமும் அன்பா இருக்கிற நபர்கள் ஏன் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? இட்ஸ் மீ ஹூ அலௌட். இதை அனுமதித்தது நான். சில விஷயங்களை கர்த்தர் மட்டும் சொல்லிட்டு செய்ய மாட்டார், சொல்லாமலே செய்வார். ஏன் தெரியுமா? அந்த அளவு நம்மளை கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை நம்பினதுனால யாக்கும் இவைகளை எல்லாம் நான் அனுமதித்தேன். நம்பினதினால எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? நமக்கு ஒரு சம்பவம் நடந்த உடனே ஊர் உலகம் என்ன பேச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம், என்ன பேச்சு தெரியுமா? நமக்கு நடந்ததை நாமே உணரும் முன்னகிட்டி ஒரு 45 பேருக்கு தகவல் போயிருது பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் 45 குரூப்பில் போயிட்டு ஸ்தோத்திரம். நமக்கு லேசா நெஞ்சி வலின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் போனது ஹார்ட் அட்டாக்கு நாக்கும். 7 பிளாக் இருக்குதான். சும்மா நமக்கு நீர் சத்து குறைஞ்சாக்கும் மயங்கி விழுந்தது. ஆனா தகவல் என்ன தெரியுமா போச்சு? மூளை நரம்பு வெடிச்சுதான். பார்ட்டி இனி பிழைக்காதான். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின வார்த்தை, நான் இதை யோசிக்கும் போது, ஆண்டவரே ஏன் அனுமதிச்சு? எப்படி அனுமதிக்கலாம்? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டே அவன் 1 வே டிக்கெட் கொடுத்து உள்ள அனுப்புனா, நான் ரிட்டன் டிக்கெட்டோட ஒன்ன உள்ள அனுப்புனேன். தெய்வம் நம்மை அனுமதிக்கிற எந்த பாதையிலும் திருப்பி வருவதற்கான எல்லா வழிகளும் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த இடத்துல நின்று ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ரிட்டன் டிக்கெட்டோட உள்ள அனுப்பி இருக்கிறேன். சிங்க கெபிக்குள்ள நீ உள்ள மறிக்க போவதில்லை. விடியும் போது ராஜா வந்து அழைப்பான், நீ திரும்ப வெளியே வருவாய். அக்கினி சூளைக்குள்ள உன் முடிவு அல்ல. You will come out. நீ வெளியே வருவாய். யோசேப்பே, எகிப்துக்குள் நீ அடிமையாக அல்ல, மேன்மையான நிலையில உயரும்படிக்கு உன்னை நான் அனுமதித்த எந்த பாதையிலும். glory. விசுவாசிக்கிறவர்கள், புரிந்து கொண்டவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி thank you lord, நீர் என்னை இந்த பிரச்சனைகளில் அழிப்பதற்கல்ல, என்னை ஆமென் மேன்மையான ஸ்தானங்களில் நிறுத்துவதற்கு 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 நிறுத்துவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்னைய தேவன் அனுமதிக்கிறார்னா ரிட்டன் டிக்கெட். இந்த வார்த்தையை ஜீவ காலம் வரைக்கும் மறக்க கூடாதுன்னு. சீமையை என்ன நம்பிக்கையோட தாவீதை தூஷித்தான் தெரியுமா? சொல்லி முடிஞ்சது. இப்போ இவ்வளவு நாள் அவன் அடிச்சா, இப்போ இவன் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் எழுப்பிட்டான். பாத்தியா? எங்க இருந்து? சொந்த குடும்பத்தில் இருந்தேன்.
பெத்த மகனை எழுப்பிட்டோம் பார்த்தியா. சில நம்ம குடும்பத்தை பார்த்து எதாவது சொல்லுது, எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, ஒரு நாள் உன் மகன் பேசுவான்ல ஒன்று, அன்னைக்கு இருக்கு எதிர்பார்த்து. பெத்த பிள்ளையே உனக்கு ஆணி அடிச்சுதா? இனிமே தாவீது சாப்டர் க்ளோஸ். என்ன வரத்து வந்தடு, இந்த நல்ல நாளை தானே போய் ஏங்கி எதிர்பார்த்து இருந்தேன். சீமையை நினைச்சான் சிங்கிள் டிக்கெட்டுன்னு, ஒன் வே டிக்கெட்டு தான். அவனுக்கு தெரியாது கர்த்தர் ரிட்டன் டிக்கெட்டோட யாக்கா அவனை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வழியில் வெறுங்காலோடு, எந்த வழியிலே முக்காடிட்டு கொண்டு, எந்த வழியிலே சத்தமிட்டு தாவீது அழுது கொண்டே போனாரோ அதே வழியில் திரும்ப வர வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு. ஒன்னா நான் திருப்பி கொண்டு வருவேன்னு தெரியாம சிலர் பேசிட்டு இருக்கிறது. வார்த்தைகளை கேளாதே, சீமையின் தூஷிப்பை கேளாதே. சீமையின் வார்த்தைகள் உன்னை ஒன்று பாதிக்க வேண்டியதில்லை. You will come back. திரும்ப வருவீர்கள், திரும்ப வருவீர்கள். 2-3 பேர்ட்டையாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க, திரும்ப வருவீர்கள். சொல்லுங்க, திரும்ப வருவீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்தவங்க முகத்தை பார்த்து முகமலர்ச்சியோட சொல்லுங்க, திரும்ப வருவீர்கள். அல்லேலூயா. ஏசப்பா யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க மட்டும் திரும்ப வருவார்களாக, சொல்லாதவர்கள் போய்கொண்டே இருப்பார்களாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நாள் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுறது. நான் ஆவியில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 21 நாளைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன் வே டிக்கெட்டு வேலை செய்யும். 21 நாளைக்கு பிறகு ரிட்டன் டிக்கெட்டு வேலை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப வருகிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றார், நான் அனுமதிச்சேன். டேய், நான் உனக்கு அழிவுக்கு அதுவானதை ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் பிள்ளையுடைய எபிலிட்டி எவ்வளவுன்னு தெரியும். என் பிள்ளையுடைய ஸ்தோத்திரம் தாங்கும் தன்மை எவ்வளவுன்னு எனக்கு அல்லேலூயா தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு சொல்லிருங்க. நமக்கு பல தடவை பரீட்சைப்பட்ட வசனம் தானே அது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு என்ன செய்யலையா? ஆமாம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாருக்குமே வராத சோதனை. ஆண்டவர் சொல்ற, பைபிளை ஒழுங்கா படி. ஸ்தோத்திரம், பைபிளை ஒழுங்கா படி. நீ சந்திக்கிற பிரச்சனை ஏற்கனவே நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. ஒரு 5 காரியம் வேகமாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அனுமதித்த நிலையில் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய 5 காரியங்கள். தேவன் அனுமதித்த பாதையில் 5 காரியங்களை மனதில் வைக்கணும்னு. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கலாமா? நம்ம இணைந்து தேவ சமூகத்தில் வாசிக்க போகிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ரைட். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் 5 காரியம் வேகமா சொல்வேன். 1, இந்த பிரச்சனை புதிதல்ல. பிரச்சனை வந்தவொடனே சொல்லணும், தம்பி கலர் தான் வேற, பேர் தான் வேற, ஆனால் இது ஏற்கனவே பரிசுத்தவான்கள் சந்திச்சு ஜெயிச்ச பிரச்சனைப்பா. புரிந்தவர்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. யாருக்குமே வராத சோதனை அப்படி சொல்லவே கூடாது. இதை விட கொடுமையான சோதனைகளெல்லாம் பரிசுத்தவான்கள் சந்திச்சு அடைச்சி போ அப்படின்னு உதறிட்டு போனதாக்க இப்போ புது பேரில் வந்து நிற்கி. அவ்வளோதான். அப்போ சோதனைகள் அல்லது அனுமதிக்கப்பட்ட பாதையில் முதல்ல நான் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் வாக்கியம், இது புதிதானது அல்ல. இட் இஸ் நாட் சம்திங் நியூ சார், இட் இஸ் ஓல்டு. பழைய சரக்குக்கு புதிய பெயிண்ட். அல்லேலூயா. சரி, 2வது, அனுமதிக்கப்பட்ட பாதையில் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். யாருன்னா என்னை ஏமாத்தட்டு, யார் வேணா ஸ்தோத்திரம் மாய்மாலம் பண்ணட்டு, என்னை அனுமதிச்சவர் எனக்கு இன்னைக்கும் உண்மை. நம்ம தமிழில் உண்மைன்னு இருக்குது, ஆங்கில வேதாகமத்தில் for God is faithful அப்படின்னு இருக்குது. ஃபெய்த்ஃபுல்னா அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். உன் கூடவே தான் இருப்பேன்,
உன் கூடவே தான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த என்னுடைய மனைவி இங்கே தான் ஆசாரி பள்ளத்தில் மனைவியுடைய தங்கச்சி வீட்டுக்கு நேற்றைய தினம் போயிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் திடீர்னு அவன் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறா, டேடி உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டணும்னு சொன்னான். என்னப்பா அப்படின்னு பாருங்கள், நம்ம என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து சும்மா படுத்துருக்குது. ஒரு நாய் படுத்துருக்கு. வீட்டில் கழிவு ஆன சாப்பாடை வச்சா சாப்பிட்டுட்டு படுத்துருக்கு. எங்கே உள்ள நாயின்னு தெரியல. பாருங்கள், தங்கச்சி பையனை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் பூங்காவுக்கு வந்திருக்கேன். வீட்டில் படுத்திருந்த நாய் பின்னாடியே வந்து பக்கத்திலே உட்காந்துருக்குதான். ஏன்னா என் மனைவி தங்கச்சி மகனை கடத்திட்டு போகிறான்னு நினச்சி ஒரு நேரம் சோறுதிங்க அந்த நாய் அவ்வளோ விசுவாசமா வந்து அப்படியே உட்காந்துருக்கு. அவன் காட்டுறான். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இது எப்பண்டா போகும்? நான் வீட்டுக்கு போகும்போது தூரம் போகும் பாருங்க. அப்படின்னா வீட்டுக்கு கிளம்புனா ஆட்டோமேட்டிக்காக வீடு வரைக்கும் வந்து வீட்டு வாசலில் படுத்து கிடக்குது. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாயே ஒரு நேரம் சோறு சாப்பிட்டுட்டு கிடக்கிற நாய்க்கு அவ்வளோ விசுவாசம் இருக்குன்னா யார் வீட்டு நாயோ இந்த வீட்டில் ஒரு நேரம் சாப்பிடுது. நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எவ்வளோ மகா உன்னதமானவர், நம்மை போஷிக்கிறவர், சகல மகத்துவம் நிறைந்தவர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்க மாட்டேனா? நான் உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டேனா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ சோதனை அல்லது அனுமதிக்கப்பட்ட பாதையில் நான் கவனத்தில் வைக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான காரியம், கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது, இந்த சோதனை நடுவில் நான் கவனிக்க வேண்டிய மூணாவது காரியம், பலத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் எனக்கு வராது. அதான வசனத்தில் பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்ம ஆண்டட்ட போய் அப்பா முடியலன்னா அவர் சொல்வார், கிருபத்தாரேன், பலன் தாரேன், ஒன்று விடாம அத்தனையும் அடிச்சு ஜெயிக்கணும்னுவார். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? முடியல, நீ விட்டுட்டு போக கூடாது. உன் பலன் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா, நம்ம பலனை எதை வச்சு நம்ம வேல்யூ பண்ணுவோம்? கடந்த நாட்களில் நாம் செய்ததை வச்சு நம்ம பலனை வேல்யூ பண்ணுவோம். ஆனால் உண்மையில ஆண்டவர் நம்மளை எப்படி வேல்யூ பண்றார் தெரியுமா? வருங்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத வச்சு நம்மளை வேல்யூ பண்றவர் அவர். அதனாலதான் கிதியோனை பார்த்த உடனே சொன்னாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு. நான் ஒரு நாள் டப்புன்னு கேட்டேன் ஜெபத்தில், ஆண்டவரே ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு டவுட்டு. அந்த பையன் ஒண்ணுமே செய்யாம ஆலைக்கு பின்னாடி போரடிச்சிட்டு இருந்தவனை போய் பார்த்துட்டு பராக்கிரமசாலியே, இவன் ஒரு 10,000 பேரை கொன்னுட்டு வந்தா என்ன சொல்லணும்? வா, you mighty man of valor அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா இவன் ஒண்ணுமே செய்யல. கொஞ்சம் வயல்ல கிடந்தது பாதுகாத்து கொண்டு வந்து போரடிச்சிட்டு இருக்கவன்ட்டு வந்து இவர் என்னமோ போரிட்ட மாதிரி, அடிச்சது போரு, யுத்தம் பண்ணல, நாலு கதிர போரடிச்சிட்டு இருக்கவன்ட்டு வந்து நின்னுக்கிட்டு பராக்கிரமசாலி. நான் அப்ப சொன்னார், பாத்தியாடா உன் மனுஷ புத்தி, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு தான் நீ பாக்குற, அவன் என்ன செய்ய போறான்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு ராத்திரியும் கடந்த காலத்தை வச்சு கர்த்தர் நம்மளை வேல்யூ பண்றவர் அல்ல. இனி வரும் நாட்களில் நம்மை கொண்டு என்னவெல்லாம், ஹல்லேலூயா, என்னவெல்லாம் கர்த்தர் செய்ய முடியுமோ அதை வைத்து நம்மளை அழைக்கிறவர். ஆமென். 21 நாளைக்கு முன்னாடி நீங்க யாருங்கிறதெல்லாம் தூக்கி தூர போட்டுறணும். இனி நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? இனி கர்த்தர் என்ன எப்படி நிறுத்த போகிறார்? பிரச்சனை வந்தா சொல்லணும், அவர் பிரச்சனை வந்தா அத்தனை பலனையும் தருவார், அத்தனை கிருபையும் தருவார். கோலியாத்து வந்தா அடிச்சு ஜெயிக்க பலன் தருவார். சவுல் வந்தா சகிச்சு ஜெயிக்க பலன் தருவார். எப்படினாலும் வெற்றி நமதே. அல்லேலூயா. அப்சலோம் வந்தா ஓடியாக்கிலும் ஜெயிக்க கிருபை தருவார். தோத்துறோம், கர்த்தர் நல்லவர். whatever it might be, எனக்கு பலத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நான்காவது அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை தாங்கத்தக்கதாக. சோதனையை தாங்க முடியும். ஆமா, நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாங்க முடியும். சொல்லுங்க அவங்கள பார்த்து, தாங்க முடியும், தாங்க முடியும். ஏன் கேட்டா பவுல் சொல்வாரு, என்னை பலப்படுத்துகிற நான் பலவீனன் தான். என் வாழ்க்கையை நான் என் பலனை வச்சா ஓட்டுறேன்.
என் பலன்லாம் ஒரு பல்லு வலிக்கு தாங்காத தெரியுமா? உங்கள் பலன் ஒரு பல்லு வலி வரட்டும், அப்படியே தடையை கொண்டு செவரில் முட்டிக்கிட்டு நிற்போம். கர்த்தாவே என்னை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறீர்கள். 32 பல்லு வலிக்க வேண்டாம், 1 வலிச்சா போதும். ஒத்த நரம்பு பிடிச்சிட்டுனா அவ்வளோதானே, முடிஞ்சுதே. ஏன் விடுங்கங்க, வாயு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், முதுகில் பிடிச்சிட்டுன்னா ஐயோ என்ன வரத்து வர்றோம். சாதாரண காற்று அவ்வளோ வேலையை பார்க்குது. மனுஷன் வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பலத்தில் ஓடுறோன்னு. கொஞ்சம் திரும்பி பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானா இவைகளை எல்லாம் கடந்து வந்தேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீனா தானா கடந்து வரலப்பா, நான் கொடுத்த கிருபை, நான் கொடுத்த பலன், நான் கொடுத்த அபிஷேகம். அல்லேலூயா. ஆமாம், 4வது தாங்கும் பலன் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தாங்கும் பலன் அல்லது தாண்டும் பலன். உம்மாலே ஒரு மதிலையும். ஆமா, ஸ்தோத்திரம். 1 தாங்கும் பலன் அல்லது தாக்கும் பலன் அல்லது தாண்டும் பலன். ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும். அல்லேலூயா. 5வது கடைசியாக, தப்புவீர்கள் சிக்க மாட்டீர்கள். அழகா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக. அப்போ ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி எழுத சொன்னார், தப்புவீர்கள் சிக்க மாட்டீர்கள். ஆமென். நல்ல கை உயர்த்தி சொல்லுவோமா, தப்புவே சிக்குவதே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சில காரியங்கள்ல அனுமதி கொடுக்கிறேன். நான் தான் அனுமதிச்சேன். நம்ம இந்த விவரம் தெரியாம சாத்தாண்ட கடந்து போராடுறோம். அந்த காராவியா பொல்லாத பிசாசு. அவன் சொல்லுவான், சார் எனக்கு இதுக்கும் டீலிங்கே இல்லை, இட் இஸ் யுவர் காட். உங்க ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு, ப்ளீஸ் கோ டு யுவர் காட். உங்க ஆண்டவர்கிட்ட போப்பா, என்னை வந்து வீணா அடிக்காதப்பா. சார் காரணம் இல்லாமல் நான் காயப்படுத்தப்படுகிறேன் மயிலாடுன்னு அவன் போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். அவர் சொல்றாரு, நான் அனுமதிச்ச பாதை, என் பிள்ளைக்கு பலன் இருக்கு, நான் கொடுக்குறேன். அவன் சோம்பேறியா இருந்துகிட்டு எனக்கு பலன் இல்லைன்னு இருக்கிறான். 2025 எத்தனை விஷயத்தை துவம்சம் பண்ணிட்டு 2026 யார் வெத்த பிள்ளையோ இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்களேன். எத்தனை காரியத்தில் அடிச்சு தள்ளி வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போ அனுமதிக்கிற தேவன். சரி, 2வது வாக்கியத்துக்கு வாங்க. அந்த சங்கீதம் 66:12 2வது வாக்கியம். இனிதான் முக்கியமாக நம்ம சில காரியங்கள் வழியே கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சொன்னார், நான் அனுமதித்தேன், அதே நேரம் நான் அனுகூலங்களை தந்தேன். நம்ம பலன் அல்ல, தீய கடக்க நம்மால் முடியாது, தண்ணீரை கடக்க முடியாது. ஆனால் கடப்பதற்கு வேண்டிய அத்தனை அனுகூலங்களையும் கற்றுத் தருவார். நான் தேவ ஊழியனா தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த 21 நாள் ஜெபத்தில் எதெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணீங்களப்பா, இதை கடக்க எனக்கு பலன் இல்லை, இதை கடக்க எனக்கு ஏதுக்கள் இல்லை, இதை எப்படி கடக்க போகிறேனோ தெரியல. கர்த்தர் சொல்றார், ஒரு நாள் இந்த வாக்கியம் உங்கள் சாட்சியாய் மாறும். கடந்து வந்தோம். சில தீ, சில தண்ணீர், சில வெள்ளங்கள், சில பள்ளங்கள், அல்லேலூயா, அத்தனையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கடந்து வர செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் கூட இருப்பேன். அக்கினியில் நீ நடக்கும் போது வேக போவதில்லை. என்ன நம்மளை தைரியப்படுத்துற ஆண்டவர். நான் அந்த வார்த்தையை சொல்றேன், கடப்பீர்கள். தேவ ஊழியனா திரும்பவும் சொல்லுகிறேன், கடப்பீர்கள் ஐயா. ஸ்தோத்திரம். இதோடைய கதை முடிஞ்சது நினைக்காதீங்க, அழகா கடந்து வருவீங்க. நீங்க கடந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அக்கினியின் ஒரு சின்ன வாசனை கூட வஸ்திரத்துல இல்லாதபடி கர்த்தர் கடந்து வர வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா
நம்ம போக முன்னகிட்டே நம்ம போகிற இடத்த ப்ரிப்பேர் பண்ணுறவராக்கும் நம்ம ஆண்டவர். அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதை விட நம்ம போகிற இடத்த பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறார். 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யாக்கோபு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அண்ணங்காரன் உன்னைய சோழியை முடிச்சு விடுவேன்னொடனே பயம், அம்மாவுக்கு பயம், அப்பாவுக்கும் பயம். ஒரே நாளில் 2 பயல்களும் செத்து போயிட்டா என்ன செய்கிறது? அதனால் யாக்கோபு மாமன் வீட்டு அட்ரஸ் தாரம் இல்லை, ஆனால் கூகுள் மேப்பு கிடையாது. என்ன நீனா போய்க்கணும்ப்பா. ஆமாம், அவனா போகிறான். போய் சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமேனு ஒரு இடத்துல படுத்தா பார்ட்டிக்கு பயங்கரமான மிரட்சி. ஏன்னா இவன் நினைச்சா நம்ம ஒத்தையில் இருக்கோன்னு. படுத்து கிடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தூதர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்கன்னு. தூதர்கள் எப்படி சார் வந்தாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் மகன் கிளம்பிட்டான்ப்பா, ஈவினிங் வரும்போது இவ்வளோ தூரம் நடப்பான், இந்த இடத்துல படுப்பான், இந்த படுக்கிற இடத்தை காக்கும்படிக்கு ஏற்கனவே தூதர்கள் இருக்கணும்னு. தூதன் சும்மா இருக்கப்படாது, ஏணியில நிக்கணும். ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருப்பாங்களாம். உண்மையில ஏணி வச்சா மேல இருந்து என்ன செஞ்சிருக்கணும்? இறங்கி ஏறி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது ஏறுகிறவர்கள் என்றால் ஏற்கனவே தூதர்கள் அங்கு இருந்தார்கள். இந்த ரங்களோடு தாய் தகப்பனோடு தன் வாழ்க்கை நடத்தி கொண்டு போனவன் for the first time. சில நேரம் உலகம் நம்மை தனித்து விடும். இந்த இருளை நீ சந்திக்க முடியாது என்று நினைக்கும். கர்த்தர் சொல்வார், என் பிள்ளைக்கு என்னைக்குமே தனிமை இல்லடே. அல்லேலூயா. மனிதன் தனித்து விடும்போது பரலோக தன் ஆதரவை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் தனியா விட்டுட்டு, கூட பிறந்தவன் தனியா விட்டுட்டான், நான் தனி ஆயிட்டேன், தனித்த ஆள் ஆயிட்டேன். இன்னைக்கு அந்த அழுகைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். உலகம் தனித்து விடும்போது வேற வழியே இல்லை. தாய் தகப்பன் கூட நம்ம தனியா தான் அனுப்பி ஆகணும். வாழ்க்கையில அத்தனை பிரச்சனையை தனியா சந்திச்சு தான் ஆகணும் சார். எனக்கெல்லாம் இதுவரைக்கும் தனிமையின் அனுபவம் வரலன்னா 21 நாளைக்கு அப்புறம் எதிர்பாருங்க வரும். என்ன தோற்றம்? நான் சொல்றது எதிர்மறையா இல்ல, தனிச்சு விடும்போது தான் தெரியும் தெய்வம் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். எனக்கு தூதர்களுடைய காவல்லாம் உண்டா? நான் படுத்திருக்கிற இடம் வனாந்திரம், தலைக்கு வச்சிருக்கிறது கல்லு. ஆனா பரலோகத்துக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு ஒரு நொடி கூட விடலையே. காரணம் என்ன, ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் அனுமதிச்சா எனக்கு அங்க ஒரு அனுகூலத்தை வச்சிருப்பேன். 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி ஒரு வார்த்தை என்னோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பாருங்க. யாத்ராகமம் 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவி எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இறங்கினேன். அந்த இறங்கினேன் வந்து இரக்கம் அல்ல, கைண்ட்னஸ் அல்ல. ஐ கேம் டவுன் அப்படின்றார். நானே இறங்கிட்டேன்ப்பா அப்படின்றார். அப்போ என்னை ரொம்ப இந்த வசனம் தைரியப்படுத்துதுன்னு தெரியுமா? நான் கால் வைக்க முன்னகட்டிய தெய்வம் அந்த இடத்தில் தம்முடைய பாதங்களை பதிக்கிறார். அவர் கால் வச்சு இறங்கிட்டு தான் வா மோசேன்னு கூப்பிடுறாரு. யாரையாவது இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், அந்த ஊழியத்துக்கு நான் எப்படி வருவேன்? கர்த்தர் சொல்றார், உன்னை கரையிலிருந்து உள்ள தள்ளி விடுறவர் அல்ல, நான் உன் கூட உனக்கு முன்னகட்டி அந்த ஸ்பாட்ல போய் நின்னுக்கமான் வா என்று உன்னை அழைக்கிறவர். தெய்வம் தருகிற அழைப்பை ஒரு நாளும் தள்ளி போடாதீங்க. அவர் இறங்காம நம்மளை எங்கேயும் இறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, அவர் இறங்கி இருக்கிறார். அவரே இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம்? அவரே எனக்கு இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் தயக்கம்? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, இந்த 21 நாட்களுக்கு பிறகு இதுவரை நீங்கள் பயந்த பல ஸ்தானங்களில், இதுவரை நீங்கள் பயந்த சில நிலைகளில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இதுவரைக்கும் இருந்தது போல் அது இருப்பதில்லை. எகிப்து உன்னை பட்சிப்பதில்லை, எகிப்து உன்னை பயமுறுத்துவதில்லை, எகிப்து உன்னை துரத்துவதில்லை.
ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த இந்த அந்த ஓரேப் மலையில் அவனுக்கு காட்சி கொடுப்பார் பார்த்தீங்களா. காட்சி கொடுக்குற இடத்துல அந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அழகான ஒரு டீலிங் பேசுவார் பாருங்களேன். அப்போது மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். யாத்திராகமம் 4:1 இவன் சொல்கிறான், உமக்கு தெரியாத ஆண்டவரே, எகிப்து ஜனங்களை பற்றி ஏன்ட்ட கேளும், 40 வருஷம் அந்த மக்களோட குப்பை கொட்டின பையனா, நீர் பரலோகத்தில் இருக்கீர்னா அவங்களோட முகமுகமாக வாழ்ந்தவன், அவங்க என்ன நம்ப மாட்டாங்களே, நம்ப மாட்டாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, ஐயோ அதையும் கேட்க நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். சரி, உடனே ஆண்டவர் சொல்றார், உன் கையில் என்ன இருக்குது, உன் கையில் என்ன இருக்குது. அவன் ஒரு கோல் தரையில் போட்டாச்சு. போட்ட உடனே அது என்ன ஆயிட்டுது, சர்ப்பமாயிற்று. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருடா, மனுஷன் சில நேரம் கோலா இருப்பான், சில நேரம் எப்படி இருப்பான், தோத்துறான். என்ன சிஸ்டர், சில நேரம் கோலா இருக்கார் புருஷன், சில நேரம் ஐயா, சில நேரம் சிஸ்டர் கோலா தான் இருக்காங்க. ஐயா என்ன வேணும்னு கேட்குது, ஆத்துக்காரருக்கு என்ன வேணும்னு கேட்குது, அப்புறம் பூரிக்கட்டங்க இருக்கு கவனத்தில் வச்சுக்கன்னு சொல்லுது. கோலா இருக்கிறதா திடீர்னு என்னதான் மாறுது, சர்ப்பமா மாறுது. வாழ்க்கை சில நேரம் கோலா இருக்குது, வச்ச இடத்துல இருக்குது, சில நேரம் அது சர்ப்பமா இருக்குது, நமக்கு முன்னாடி படம் எடுத்து நிற்குது. இன்னைக்கு ஒன்ன தீண்டாமல் போவதில்லைங்குது, என்கிட்ட இருக்கிற விஷத்தெல்லாம் உன் மேல கக்காம போவதில்லைன்னு சொல்லுது. ஆண்டவரை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவன் ஸ்தோத்திரம் சர்ப்பம்னு ஒன்று நம்ம ஆள் ஓடிட்டான். விலகி ஓடினாலும் தூரம் ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஓட முடியாது? 3ஆம் அதிகாரத்தில் தான் பாதரட்சையை கலட்டிட்டார, செருப்பை கழட்டிட்டார் பார்த்தீங்களா. கலட்டினவர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் ஓடுவதில்லை. புரிந்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலட்டினவர்கள் ஓடுவதில்லை. ஏன்னா கழட்டிட்டேன் சார், இனி ஓடுனா குத்தும். நான் செருப்ப சொன்னேன், என்ன எங்க அவ்வளவு முட்புதர் நிறைஞ்ச பகுதி, செருப்பை கலட்டினோடனே நம்மளால பயபக்தியோட கழட்டிட்டாரு. இப்ப பாம்பு கண்டவன ஓட முடியுமா? ஓட முடியாது. ஓடுனா முள்ளு குத்துமே, காயம் வருமே. இப்ப எப்படி ஓடுறது? இப்ப ஆண்டவர் சொல்றார், கமான், இப்படிலாம் நீ ஓடுவேன்னு தெரிஞ்சுதான் கலட்டினேன். நம்முடைய வாழ்வில் இருந்து கர்த்தர் சிலதை கழட்டுவதும் நல்லதற்கு. அது நம்மை ஓட விடாமல் தரிசனத்திலேயே நிற்க வைக்கும். அல்லேலூயா. கலட்டாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த 21 நாளைக்கு பிறகு கலட்டுங்கள் என்று அன்போடு தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆச்சு? இவரு தேவ சமூகத்தில் நின்றுட்டு இருக்காரு, கோல் சர்ப்பம் ஆயிட்டு ஓட நினைச்சா பயமா இருக்கு. கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 4ஆவது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதின் வாலை பிடி. இவன் என்ன சொல்றான்? தலை தான் எனக்கு பிரச்சனைன்றான். நம்பாது மூளை, என்னை எதிர்த்து பேசும், உனக்கு தரிசனமாகவில்லை, செவி கொடுக்க மாட்டான். காது அவங்களுக்கு செவிட்டு காது ஆண்டவரே. அப்புறம் பேசினோம்னா என்னைய பேசியே சாகடிச்சு போடுவான். கர்த்தர் சொல்கிறாங்க பாரு, இந்த பேசுறது ஸ்தோத்திரம் நம்ப மாட்டேன்னு சொல்கிற முகம் இருக்கு பார்த்தியா, தலைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைடே. நீ எதை மட்டும் பிடிச்சா போதும். உண்மையில சொல்கிறேன், ஊழியம் வால் பிடிக்கிறது தான். இந்த ஊர்ல தலைன்னு நினைச்ச எத்தனை பேரை கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கார் தெரியுமா? இப்ப பாம்பின் தலையை பிடிச்சு அவர் கையில வச்சுக்கிட்டே வாழை பிடின்னு சொன்னா நமக்கு வரதுக்கு முடியல. ஊழியம் பெரிய கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. அதுக்காக துணிகரமா வந்தா தலையை திருப்பி விட்டுருவார் நம்ம பக்கம். அவர் சொல்றாரு, நீ சொன்னல்லப்பா, நம்பாத தலை, கேட்காத தலை, ஓவரா பேசுற தலைய நான் பார்த்துக்கிறேன், நீ வாழை பிடி. அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு என்னைக்குமே அனுகூலங்கள் தான் உண்டுங்க. ஏராளமான அனுகூலங்களோடு கர்த்தர் காத்திருக்கிறார்.
21 நாள் ஜெபங்கள் முடியும் போது தெய்வத்தின் அனுகூலங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாம். நான் இன்னும் நிறைய சொல்லலாம், நேரமானதுனால வேகமாக போகிறேன். தேவன் அனுமதித்த பாதையில் நமக்கு 5 அனுகூலங்கள் உண்டு. எல்லாம் 5 பேசிட்டு போகிறேன். 3 குறிப்புக்குள்ளே 5 காரியங்கள் முடித்ததுக்கப்புறம் நின்று உங்கள் டைரியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை தான். தோத்திரம். நான் ஒரு பிரசங்கத்துக்கு மட்டும் வந்துட்டேன். ஒரு 3 நாள் கூட்டமெல்லாம் வந்தால் விடமாட்டேன். தோத்திரம் முடித்தோடனே முன்னே போய் நின்று டைரியை வாங்கி என்ன எழுதுனீங்கன்னு பார்ப்பேன். எழுதாத ஆட்கள் இருந்தால் என் கடைசி பிரசங்கத்தில் 3வது குறிப்பு நீங்கள் தான் பேசணும், டக்குன்னு மைக்க கொடுத்துருவேன். நூதன சீசன் கையில் கொடுத்துருதான் என் வேலை. அப்போ தெய்வம் நம்மளை அனுமதித்த பாதையிலே நமக்கு கொடுக்கிற 5 அனுகூலங்கள். வேகமா எழுதுங்க, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிரசன்னமாக்கும் கர்த்தர் தருகிற முதல் அனுகூலம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கிற போது யோசேப்பின் வாழ்க்கை குறித்து இப்படி வாசிக்கிறோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இங்க பாருங்க, அனுகூலம். ஆமென். அனுமதிக்கப்பட்ட பாதையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் அனுகூலம் தேவ பிரசன்னம், தேவ சமூகம். அவர் நம்மோடு கூட இருப்பதே நம்முடைய மேலான அனுகூலம். இன்றைக்கு நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த பாதையின் ஊடே கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமாம், தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டருடைய வீட்டுக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ஊழியத்தை முடித்து சாப்பிட்றதுக்கு மத்தியான நேரம் உட்கார்ந்துருந்தோம். டேபிளை நிரப்பி விட்டார். ஊர்வன பரப்பன அத்தனையும் கொண்டு நிரப்பி விட்டார். தோத்திரம். ஒன்னொன்றுக்கு அவர் சொன்ன பேரெல்லாம் புதுசு நான் கேட்டது. அப்போ என் மனசு சொல்லிச்சு, இந்த ஊழியக்காரனுக்கு கொழுப்பை பார்த்தியா, கர்த்தர் காணிக்க தர்றாரு, இந்த மனுஷன் இவ்வளோ டேபிள் நிறைய வச்சு சாப்பிட்றான், கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் அவன் வீணாக்குறான் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. அப்புறம் அவர் ஒரு தேவ மனுஷன் பார்த்தீங்களா, டப்புன்னு கர்த்தர் அதை அவருக்கு உணர்த்திட்டார் போல இருக்கு. அவர் சொன்னார், பாஸ்டர் இது 2 ஒரு விசுவாசி கொண்டு வந்தது, இது 2 இன்னொரு விசுவாசி கொண்டு வந்தது, இது அத்தனையும் நான் செய்ததல்ல, என் வீட்டில் செய்ததல்ல, எனக்கு தலையில் நங்குன்னு குட்டின மாதிரி இருந்தது. இல்லை டேபிளை பார்த்தோன்னு என்னடா யோசிக்க அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், நாங்கள் எங்கள் வீட்டில் வைத்தது ரசமும் 4 பப்படமும் மட்டுமே. இந்த அரிசி சோறு கூட இன்னொரு விசுவாசி பொங்கி கொண்டு வந்தது. அப்புறம் எனக்கு முன்னே உட்காந்து சாப்பிடும்போது கண்ணீரோட சொன்னார், இதே தூத்துக்குடி பட்டணத்தில் 5.5 ஆண்டுகள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஊழியம் செஞ்சேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஊழியம் செஞ்சேன். 4 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த 4-5 பருக்க இருக்கிறதுல தண்ணியை ஊற்றி வைப்பேன். ஆனால் சாப்பிடும்போது சொல்லுவேன், என் கை உள்ளே வரும்போது ஆண்டவரே உங்கள் கையும் உள்ளே வரணும், எனக்கு என்ன சாப்பாடோ அதான் உமக்கும். எப்படி டீலிங் பார்த்தீங்களா? எனக்கு என்ன சாப்பாடோ அதான் உமக்கும். 5.5வது வருஷத்தில் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். அடுத்த வாரத்திலிருந்தே சாப்பாடு மாறிட்டு. தோத்திரம். ஒன்று தெரியுமா, எனக்கு எதுவோ அதுதான் கர்த்தருக்கும். என் அவமானம் அவருக்கு அவமானம், என் தோல்வி அவருக்கு தோல்வி, என் காயம் அவருக்கு காயம், என் தனிமை அவருக்கும் தனிமை. அல்லேலூயா. என் கண்ணீர் அவருக்கும் கண்ணீர். என்னை அவர் ஒரு நாளும் தனித்து பார்ப்பதே இல்லை, தனித்து பார்ப்பதே இல்லை. நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ஒத்தையில் அந்த பாதைக்குள்ள போறேன். கர்த்தர் சொல்றார், நானும் கூட வர்றேன்ப்பா. அந்த நிந்தைகள் என் மேலையும் விழுது, அந்த பொல்லாத வார்த்தைகள் என் மேலும் விழுது, நானும் உன்னோடு சேர்ந்தாக்கும் காயப்படுத்தப்படுகிறேன். அதனால தான் சவுல்கிட்ட சொன்னாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நீ நினைக்கிற கிறிஸ்தவனை உதைக்கிறேன் இல்லடா, நீ என்னைய உதைக்கிற, நீ பேசுறது என்னைய பேசுற, நீ எழுதி கையெழுத்து வாங்கினது எனக்கு எதிர, நீ சட்டம் ஏற்றுவது எனக்கு எதிர.
நாட் அகைன்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவனுக்கு எதிராக என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் சார். கிறிஸ்துவுக்கு எதிராக எழுதின எதுவும் நிற்காது. அல்லேலூயா. தேவ வார்த்தை அழகா இருக்குது பாருங்க. இந்த தேவ மனிதனோடு கூட தேவன் எகிப்துக்கு பயணப்பட்டார். விற்கப்பட்டவன், அடிமையாக்கப்பட்டவன். ஆனால் ஒரே ஒரு அனுகூலம், கர்த்தர் கூட இருந்தார். இந்த ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில். யார் கூட இருந்தால் போதும்? அது மட்டும் போதும். அது மட்டும் போதும். வேற யாரும் வேண்டான்னு இல்லை. போனாங்கனாலும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. வந்தீங்களா தேங்க்யூன்னு சேர்த்துக்கோங்க. அல்லேலூயா. போறவங்க காலில் விழுந்து ஐயா நீங்க இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. வந்தவங்களையும் வெளியே நில் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. என்ன முழிக்கிறீங்க? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை எப்படி ஆயத்தம் பண்ணார் தெரியுமா? அண்ணம்மார் வருவாங்கடே, வரும்போது நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். என்ன அப்புறம் எனக்கு யோசேப்பிட்ட பிடிச்ச ஹைலைட்டானதுன்னு தெரியுமா? ஒருத்தி இவன் மேலே பொல்லாத குற்றம் சாட்டி சிறைச்சாலைகளை தூக்கி போட்டால. நானாக இருந்தால் சிறைச்சாலையிலேருந்து மேலே வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல யாரை தூக்கியிருப்பேன்? அந்த கிழவி போத்திபாரின் பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே, கொண்டு வாருங்கள் அவளை, வா இப்போ நீ சொல்லு, நீ என்ன செஞ்சன்னு சொல்லு. யோசேப்பு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா? இதுக்கு தான் கர்த்தர் அவனை உயர்த்தின. நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஒரு காலம் வரும், யானைக்கு ஒரு காலம் வந்தா அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒன்று யானையா இருப்ப அல்லது பூனையா இருப்ப, கடைசி வரைக்கும் மிருகமாகவே இருந்து தொலைன்னு விட்டுருவேன். நான் யானையும் அல்ல, நான் பூனையும் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. என் காலத்தில் நான் எழும்பி பிரகாசிக்க கிருபையை கர்த்தர் எனக்கு தருவா. அப்போ எனக்கு தீமை செஞ்ச எல்லாருக்கும் அதுதான் விஷயம். எனக்கு தீமை செஞ்ச எல்லாருக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லி பாருங்க. நாளைக்கே அப்பா அந்த ட்ராக்குக்கு மாத்து, உயர்வின் ட்ராக்குக்கு மாத்துன்றவர். நானும் ஆண்டவரே அவர்களை பழி வாங்க வேண்டும். சரி, நீ இதில் ஓடு, இன்னும் 2026 இதில் ஓடு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததாக்கும் மிகப்பெரிய அனுகூலம். இந்த உலகத்தில் தெய்வம் நம்ம கூட இருப்பது தான் சிறந்த, மேலான, மகத்துவமான, ஒப்பிடவே முடியாத அனுகூலம். ஆண்டவர்ட்ட சொல்லப்பா, என்னை விட்டு எது போனாலும் நீங்க வேணும் எனக்கு. நீங்க இல்லாம ஒரு நொடி கூட இந்த பூமியில நான் வாழ விரும்பல ஆண்டவரே. உங்க சமூகம் ஒன்றே என் வாழ்க்கையின் மூச்சாக மாறணும், உயிராக மாறணும். சரி, அப்போ எனக்கு கிடைக்கிற முதல் அனுகூலம் தேவனுடைய சமூகம். இரண்டாவது அனுகூலம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஆமென். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆமென், மன்னிங்கள் 33ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை கவனித்து பார்க்கிற போது மோசே இப்படி ஆண்டவர்ட்ட சொல்றார். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தும் அறிந்தும் இருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. அந்த வார்த்தையை கவனிங்க, சொன்னது உண்டே. இப்போ நான் தனிமையா ஃபீல் பண்றேன், நான் நிறைய நெருக்கத்தை ஃபீல் பண்றேன். ஐயோ, இந்த ஜனங்கள் செஞ்ச வம்பெல்லாம் ஐயோ எல்லை மீறினது ஆண்டவரே. இப்படிலாம் இவங்க தொந்தரவு கொடுப்பாங்க தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், தேவரீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை அறிந்திருக்கிறீர், கிருபை கிடைத்தது என்று சொன்னது உண்டே. அப்போ மோசேக்கு எதுதான் இப்போ அனுகூலமா இருக்குது? தேவன் சொன்ன வார்த்தைகள். தேவன் சொன்ன வார்த்தைகள், the promise words, தெய்வம் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தைகள். உங்கள் மீது பரிசுத்தவான்கள் கை வைத்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சொப்பனத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆவியில நிரம்பி நீங்கள் தனித்து ஜெபிக்கும் போது உங்கள் ஆத்துமா கேட்க, ஆவி கேட்க, தெய்வம் திருவுளம் பற்றின வார்த்தைகளாக்கும் நம்முடைய அனுகூலம். அல்லேலூயா.
வார்த்தை உள்ளவன் என்னைக்கும் வாடி போவதே இல்லை. அவன் சொல்லுவான், நானா வந்தேன், நீர் வார்த்தை கொடுத்தாக்கோ கொண்டு வந்தேன். 2026 எந்த நம்பிக்கையில் வந்தீங்க? நீங்க எந்த நம்பிக்கையில் வந்தீங்க? ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கேன்னு சொன்னார், நான் வந்தேன் சார். கதவு பூட்டி இருக்குன்னு சொன்னா நான் திருப்பி போயிருப்பேன். அவர் நான் திறந்து வச்சிருக்கேன் வந்தேன். ஆனா அது எப்போ திறக்கும்னா பின்ன வர்றேன். உங்களுக்கு தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நமக்கெல்லாம்ங்கிறது கடைசி வரைக்கும் கதவு திறந்து இருந்தா தான் இந்த கதவே தாண்டுவேங்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வாடி போவதே இல்லை. அவங்கள இன்னைக்கு வரைக்கும் அப்படி முகமலர்ச்சியா வச்சிருக்கிறது என்னது? வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாம்கிட்ட போய் கேளுங்க, ஆபிரகாம் எந்த நம்பிக்கையோடைய அந்த நாளில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது? வாக்கு தந்திருக்கிறார்ல அவரு. ஆமா, அப்படிதான் அவர் பேசிட்டு இருப்பாரு. நீங்க பரிசுத்தவான்கிட்டலாம் போய் கேளுங்க, எனக்கு கர்த்தர் வாக்கு தந்திருக்கார். எனக்கு சொன்னவர் வாக்கினால் சொல்லியாச்சுன்னா கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் நிறைய உதாரணம் போகலாம், சீக்கிரம் நேரமாயிட்டே இருக்கனால வேகமா போகிறேன். ஆமென். 2வது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய அனுகூலம். 3வது தேவ தூதர்கள் நம்முடைய அனுகூலம். தேவ தூதர்கள் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கிற போது தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட அற்புத காவலாய் கொடுத்திருக்கிறாராம் பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. ஐயோ, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது உண்மையிலே ஆவியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? ஸ்பெசிஃபிக்கா என்னை பற்றி என் ஆண்டவர் எவ்வளவு அக்கறை எடுக்கிறார் பார்த்தீங்களா? பொதுவாக ஒரு 1000 தூதர்கள் அனுப்பி ஆசாரி பள்ளத்தை போய் பாதுகாத்துட்டு வாங்கப்பா அப்படி சொல்லலையா. அவர் உன் வழிகளில் எல்லாம் அவர் சொல்றார், இது என் பிள்ளையுடைய வழி, இந்த வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில். தேவன் அனுமதித்த பாதையில் எனக்கு அடுத்த அனுகூலம் தேவதூதர்கள். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இனி வரும் காலங்களில் தேவதூதர்களுடைய சேவையை சபை அதிகம் உணரணும், அதிகம் பார்க்கணும். இல்லாதது ஒன்றை நம்ம பார்க்கல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலைக்குள்ள தூதன் வரலையா? ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்கலையா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க. எத்தனை இடத்துல தூதன் இறங்கி வந்தான், தூதன் இறங்கி வந்து பேசினான், தூதன் இறங்கி வந்து விடுவித்தான். எத்தனை இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த வாழ்கிற இந்த காலத்தில் நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே முதல் நூற்றாண்டில் நம்முடைய ஆதி பரிசுத்தவான்கள் தூதர்களுடைய சேவையை லிட்டரலா பெற்றிருக்கிறாங்க, வெளிப்படையாய் பெற்றிருக்கிறாங்க. நான் இப்படி தேவ ஆவியின் நிறைவோடு சொல்லுகிறேன், இந்த 21 நாள் ஜெபங்களுக்கு பிறகு தேவ தூதர்களுடைய சேவை நமக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தூதன் அனுப்புனா 1,85,000 பராக்கிரமசாலிகளை ராத்திரியோட ராத்திரியா கதையை முடிச்சுட்டாங்க. ஒத்த தூதன், ஒரு தூதன். இன்னைக்கு நான் பேப்பர் தர்றேன், உங்க பிரச்சனை எழுதுங்க. 1,85,000 இருக்குமோ? வாய்ப்பு இல்லை. 100 எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு நாக்கு தள்ளிடும். அதுக்கு மேலே நீ சொல்லு 100 பிரச்சனை கூட இல்லை. அதை வச்சுக்கிட்டு என்ன சுவாகமாக உட்காந்துருக்கோம் பாருங்களேன். என்னமோ 9:15 நம்மளை தான் தூக்கில் போட போகிற மாதிரி. நீங்கள் அப்படி இல்லை, ஆயிலும் சும்மா சொல்கிறேன். என்ன ஒத்த தூதனை கர்த்தர் அனுப்புனா 1,85,000 பராக்கிரமசாலிகளை கதையை முடிச்சானா? என் தேவன் ஒரு தூதன் அனுப்புனா போதும், ஏன்ட்டு இருக்கிறத 100 பிரச்சனைக்கு அது அவன் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரை அடுத்து என்ன செய்யணும்னு கேட்பார். எபிரேயரில் வாசிக்கிறோம், இந்த தூதர்கள் எல்லாம் நம்முடைய ரட்சிப்பை அடைகிறவர்களுக்கான பணிவிடையின் ஆவிகள், சர்விங் ஸ்பிரிட்ஸ், பணிவிடையின் ஆவிகளாக்கும் தூதர்கள். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், உங்க பாதைகளில் தூதர்கள் நம்முடைய காவல்.
ஆமே. நம்மெல்லாம் நிறைய சாட்சி சொல்றோம். பைக்கில் இருந்து கீழே விழுந்தேன், சின்ன அடிபட்டது, ஒரு எலும்பு மட்டும் முறிந்தது, 7 நாள் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். தேவ கிருபையால் ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் செலவாயிற்று. ஜீவன் பிழைத்தது. நமக்கு அடிபட்டால் தான் சாட்சி வரும். நம்ம எத்தனை தடவை அடிபட்டிருக்கணும், எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், எவ்வளவு கிருபையாக கர்த்தர் காத்திருக்கிறாரு. நமக்கு நடந்திருக்க வேண்டிய ஆக்சிடென்ட் லட்சக்கணக்கிலே ஆக்கும். நடந்தது 1-2 தான். உண்மையில நம்ம சாட்சி என்ன தெரியுமா சொல்லணும்? நடக்காத போன ஆக்சிடென்ட்டுக்காகலாம் சாட்சி சொல்லணும்ப்பா. நமக்கு நடந்தா தானே சாட்சியே வருது. 2 எலும்பு முறிஞ்சாதான் சாட்சி சொல்லணுங்கிற ஒரு உத்வேகம் வருது. நம்மளை சாட்சி சொல்ல வைக்கிறதுக்காக வாண்டி அவர் பைக்கில் வந்து கீழே தள்ள வேண்டி இருக்கு நம்மளை. இல்லைன்னா கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனை பயணம் நான் யோசித்து பார்க்குறேன். எத்தனை பயன் நான் என்ன யோசித்து பார்க்குறேன். இரவெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு காலையிலே வாகனத்தை எடுத்து ஓட்டி அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்தோத்திரம் 10 நிமிஷம் படுத்து தூங்கி அடுத்து மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணி மத்தியானம் முடிச்சு மறுபடியும் காரை எடுத்து நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி ஆண்டவரை முடிஞ்சது. எல்லாம் தூதர்கள் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் இருந்து உற்சாகமாக தான் கார் எடுப்பேன். கார் எடுக்கும் போது போயிட்டு வரேன் எல்லாம் சொல்லிட்டு தான் எடுப்பேன். பாதி தூரம் வரைக்கும் தான் சாருக்கு நினைவு இருக்கும், பாதி தூரத்துக்கு மேலே நினைவே இருக்காது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், வீட்டுக்கு வந்தாச்சா அப்படின்னு. நான் என் காருக்கு வச்சிருக்க பேர் மாட்டு வண்டி. உங்களுக்கு தெரியுமா மாட்டு வண்டி கதை? மாட்டு வண்டிக்கு போகிற நேரம் மட்டும்தான் அதை மாட்டு வண்டி ஓட்டணும். திருப்பி வரும்போது ஏறி உட்காந்துட்டு மாட்டு வண்டி ஓட்டுறவன் தூங்கினா போதும், அவன் படுத்து தூங்கினா போதும், மாடு எங்கே வந்துடும். நாங்கெல்லாம் மாட்டு வண்டியாக வச்சிருக்கோம். பலருடைய ஜெபமும் பல தூதர்களுடைய சேவையாக்கும் எங்களை கிருபையாக கொண்டு போய் ஸ்தானங்களில் நிறுத்துது. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் 160 குரூஸ் கண்ட்ரோல் போட்டு போயிட்டு இருந்தேன். எத்தனையில் திடீர்னு பார்த்தா ரோட்டை விட்டு வண்டி கீழே இறங்கிட்டான். முழிச்சு பார்த்தா 160 போதான். பிரேக்கை மிதிச்சா முடியலை. அப்புறம் பார்த்தார் வேற வண்டியில் மறுபடியும் ஆக்சிலேட்டரை மிதி மேலே ஏறிட்டேன் பாஸ்டர், வந்துட்டேன் பாஸ்டர். என்ன காவல் தெரியுமா? எப்படி ஒன்று தூதர்கள், மற்றபடி பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுடைய ஜெபமாக்கும். ஆமாம், ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தேவ தூதர்களாக்கும் நம்முடைய காவல். நான் நிறைய அனுகூலம் நிறைய நான் சொல்லிட்டே போகலாம். வேகமாக போமா. 4வது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவன் அருளும் கிருபை நம்முடைய அனுகூலம். தேவன் அருளும் கிருபை நம்முடைய அனுகூலம். கிருபைகள் அனுகூலமாக தர்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக மிஷன் சக்சஸ். 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி யோசேப்புக்கு ஒரு காரியத்தை எதிர்த்து செய்ய வேண்டும் என்று நினைத்த அண்ணன்மாருடைய வேலை வெற்றிகரமாக முடிந்தது. வெற்றி வெற்றி வெற்றி. ராக்கெட்டை கொண்டு இப்போ எங்க லான்ச் பண்ணியாச்சு? எகிப்துல, விண்வெளியில் இல்லை. இப்போ இவனை கொண்டு அங்க விட்டாச்சு. இப்போ இவனுக்கு எதிர்காலம் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சா 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபை. கிருபை எங்க கிடைக்கும் பார்த்தீங்களா? வரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, பவுல்கிட்ட கேட்டா சொல்வார், இல்ல சார் கிருபையும் பலமும் வந்தது அப்படின்னுவாரு. நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்கிட்ட கேளுங்க, கிருபையோடு கூட வெவ்வேறு காரியங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். கிருபை வார்த்தை அல்ல, கிருபை அனுபவித்து கர்த்தரை துதிக்கக்கூடிய மேன்மையானது. அல்லேலூயா. கிருபைகளை அனுகூலம் பண்ணுவார். wherever you are, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கிருபை வேண்டுமோ அனுகூலமாய் கிடைக்கும். அனுகூலமாய் கிடைக்கும். ஐந்தாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை கொண்டு சிறைச்சாலைக்குள் வைத்தபோது
ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்து ராத்திரி ஜெபம் பண்றாங்க. ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஜெபிக்கும் ஜனங்கள் கர்த்தர் நமக்கு தருகிற அனுகூலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஜெபிக்கும் ஜனங்கள், பிரேயிங் பீப்புள். ஐயா, ஜெபிக்கும் மனைவியை கர்த்தர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பிள்ளைகளே, ஜெபிக்கும் பெற்றோரை கர்த்தர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்ன பெரிய அனுகூலம் தெரியுமா ஜெபிக்கிற பெற்றோர் இருப்பது. ஜெபிக்கும் பெற்றோரை கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பேசக்கூடாது. ஜெபிக்கும் தாய் தகப்பனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த ஜெபமாக்கும் இந்த ஸ்தானம் வரைக்கும் நம்மளை கிருபையா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கிருபையா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கிருபையா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஜெபிக்கும் ஜனங்கள் கர்த்தர் நமக்கு தந்த அனுகூலம். சமீபத்தில் ஒரு தேவ ஊழியர் இப்படி சொன்னார். என்னைக்காவது கர்த்தர் என்னைய ஞாபகப்படுத்தினா, என்னைய அந்த ஊழியர் சொல்றார், எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஆண்டவரே இந்த ஊழியரை ஏதோ ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊழியர் இப்போ எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு ஒத்தாசை உண்டாகட்டுன்னு ஒரு 5 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் எனக்கு தேவை. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஃபோன் கால், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். உங்கள் காணிக்கையை நான் கேட்கல, உங்கள் ஃபோன் கால் கேட்கல. ஆமாம், உங்கள் போதகரை கர்த்தர் எப்போது எங்கே நினைப்பூட்டினாலும் 5 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் போதகர் எந்த இடத்துல, இந்த நொடி எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் என்ன தேவையோடு நிற்கிறாரோ கர்த்தர் அனுகூலம் பண்ணுவீராக. அவ்வளோதான், ரொம்பலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டு பிறகு அடுத்த வாரம் வந்து மைக்க பிடிச்சி நான் ஜெபம் பண்ணாதான் பாஸ்டர் உயிரோடு வந்திருக்காருன்னு சொல்லிடக்கூடாது. என்ன சிலர்கிட்ட அந்த சேட்டையும் இருக்கு. எங்கள் சபையில் ஒரு சில சகோதரிமார் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு 3 சகோதரிமாருக்கு தமிழில் ஜெபம் பண்ணேன். தமிழில், நம்ம மொழியில். ஒரு தாய் குலத்து தலையில் கை வச்ச உடனே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, அனுப்பியாச்சு. போகும்போது அந்த சகோதரி சொல்லியிருக்கா, பார்த்தீங்களா நம்ம பாஸ்டர்ட்ட இப்போ வல்லமை குறைஞ்சி போச்சு, இப்போல்லாம் தமிழில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தமிழில் ஜெபம் பண்ண வல்லமை குறைஞ்சிட்டு அப்புறம் என் மேலே கை வச்சாரு பாரு, எனக்குள்ள இருந்து அக்கினி போய் அவரை நிரப்பி அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணார். உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆம்பளை சொன்னால் சரி போடேன்னு போயிடுவாங்க. பெண்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா தூக்கம் போச்சு. இந்த 3 ராத்திரி பேசியிருக்கு. ஏடே இது என்னடே, அது என்ன பாஸ்டருக்கு அபிஷேகம் போச்சு. சரி பாஸ்டருக்கு போச்சு விடு, அது மேட்டர் இல்லை, அது போனால் போகுது, போவட்ட போகுது. அப்புறம் என்ன நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்கே போச்சு? பாஸ்டர் நம்ம தலையில கை வைக்கும் போது அந்நிய பாஷையில பேசல. விடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆகல, 3 பேரும் வந்தாச்சு. பாஸ்டர் ஐயா ஒரு விஷயம் எங்களுக்கு நீங்க சொல்லணுமே. என்ன சொல்லுங்க? அது என்ன பாஸ்டர்? எங்களுக்கு மட்டும் தமிழில் ஜெபம் பண்ணீங்க, அந்த சகோதரிக்கு மட்டும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணீங்க. இல்லைம்மா, அது அப்படி ஆண்டர் நடத்தின. இல்லை அது இல்லை பாஸ்டர், அது ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்நிய பாஷையில்? அது ஒன்றும் இல்லைம்மா. இல்லை பாஸ்டர், இம்மா எதுக்கு கேட்குறீங்க? இல்லை இவா பெரிய கொம்பு முளைச்சி நிற்கிறா, ஊர் முழுக்க சொல்கிறான், என் மேலே கை வச்சதுக்கப்புறம் தான் பாஸ்டருக்கே அபிஷேகம் வந்தது, என்னைய தொட்டதுக்கப்புறம் தான் பாஸ்டருக்கே அபிஷேகம் வந்தது. அது அப்படியா பாஸ்டர்? நான் அத்தாடி, இது என்னடா பெரிய கதையாக போச்சு. அப்போ வேற வழி இல்லை, இனி உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இப்போ நான் சொன்னேன், உங்கள் 3 பேருக்கு தலையில் கை வச்சேன், கர்த்தர் ஒன்றுமே காட்டலை. அப்போ பொதுவாக ஜெபம் பண்ணேன். அந்த சகோதரி தலையில் கை வச்சா அவர் நிறைய வித்தியாசமான காரியத்தை காட்டினார். அவர் காட்டினதெல்லாம் தமிழில் சொன்னால் நீங்கள் பிஞ்சு போன விளக்குமா தடுத்து அவளை என்ன செஞ்சிருவீங்க? விழுத்துருவீங்க. அதனால நான் கொஞ்சம் அந்நிய பாஷையிலே அதையெல்லாம் ஜெபமாக்குனேன். ஐயோ, அந்த சகோதரிமாருக்கு என்ன ஆனந்தம். அப்புறம் சொன்னாங்க, பாஸ்டர் எப்போ ஜெபம் பண்ணாலும் எங்களுக்கு தமிழில் ஜெபம் பண்ணிருக்க. சிலருக்கு நினைப்பு நம்ம தலையில கை வச்சதுனால எங்க பாஸ்டருக்கு அபிஷேகம். வெளியே சொல்ல முடியாத சில அவமானம் இருக்கு, அதையாக்க அந்நிய பாஷையில சொல்லி சரியாக்குறது. இப்போ சிலருக்கு சந்தேகம், ஆத்தாடி பாஸ்டர் நம்ம தலையில வச்சு அந்நிய பாஷை மட்டும் பேசினா நின்று விளக்கத்தை கெட்டு போயிருங்க.
அப்புறம் நான் ஜெபம் பண்ணி தான் பாஸ்டர் பாதுகாக்கப்பட்டார் அப்படிலாம் இல்லை. எல்லாருடைய ஜெபமும் தேவை. ஊழியர் எல்லாருடைய ஜெபமும் தேவை. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் 5 அனுகூலங்களை கொடுக்கிறார். 1, தேவ சமூகம் நம்முடைய அனுகூலம், தேவ வார்த்தைகள் நம்முடைய அனுகூலம், தேவ தூதர்கள் நம்முடைய அனுகூலம், தேவ கிருபை நம்முடைய அனுகூலம், ஜெபிக்கும் தேவ மனிதர்கள் கர்த்தர் நமக்கு தந்த அனுகூலம். இந்த சபையில ஜெபிக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னா இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த அனுகூலம். அவர்கள் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிறவர்கள் அனுகூலங்கள், இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் அனுகூலங்கள், உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் அனுகூலங்கள், பட்டணத்தில் நகரத்தில் நடந்து ஜெப நடை போகிறவர்கள் அனுகூலங்கள். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா அனுகூலத்தை இழந்து நிற்கிறோம் நினைக்கணும்னு. எனக்கு எல்லாரும் மறிக்கும் போதும் பாரம் வராது. ஜெபிக்கிற ஒருவர் மறிச்சான்னு ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே இவங்க மேலே இருக்கிற கிருபை ஒரு 10 பேர் மேலேயாவது வச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா எலியா போகும்போது எலியாவை எடுத்து ஷால்வை கீழே விழுந்தது போல அந்த கிருபைகள், அந்த வரங்கள் ஒரு 10 பேரையாவது தொடட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவர் சொல்றாரு, 1 நான் அனுமதிக்கிறேன், 2வது அனுகூலங்கள் தர்றேன், 3வது வேகமா போறோம். அடுத்த நிலை அந்த 66ஆம் சங்கீதத்தின் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. 66ஆம் சங்கீதத்தினுடைய அந்த ஸ்தோத்திரம் 3வது பகுதியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து ஏற பண்ணினீர், கடக்க பண்ணினீர், இப்போ எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீரப்பா. எங்க? இதுவரை நாங்கள் கண்டிராத ஒரு செழிப்பான இடத்தில், இதுவரை நாங்கள் அனுபவித்திராத செழிப்பான இடத்தில். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், அடுத்த நிலையான ஆசீர்வாதங்கள் தேவ ஜனங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில் அனுகூலங்கள் கொடுக்கிறாரோ, எதற்காக? அடுத்த நிலைக்காக, அடுத்த நிலைக்காக. வேகமாக ஒரு 5 அடுத்த நிலையை சொல்லுவேன், அப்படியே ஜெபமாக்க போகிறோம். இந்த 5லையும் ஒரு அடுத்த நிலை எங்களுக்கு நிச்சயம் வேணும். ஹல்லேலூயா. தெரிஞ்ச வசனம்தான், ஆனால் இன்னைக்கு ராத்திரி அது நமக்கு வேண்டும். யோவான் 1:16, யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை. கர்த்தர் சொல்றாரு, முதல் அடுத்த நிலை நான் உனக்கு கிருபையில் தர விரும்புகிறேன். கிருபை அன்லிமிட்டெட். கிருபை ஸ்தோத்திரம் அளவுக்கு உட்பட்டது அல்ல. கிருபை நாளுக்கு நாள் கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு காலை தோறும் அவர் புதிய கிருபைகளை தருகிறாராம். புதிய கிருபைகள் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதிகமான கிருபை அளிக்கிறாரே என்று பேதுரு சொல்லுகிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆண்டவருடைய அற்புத நாம மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை அன்லிமிட்டடா யாக்கோபு சொல்லுகிறார். மன்னிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அப்போ கிருபையை கர்த்தர் மட்டுப்படுத்தல, கிருபையை கர்த்தர் இன்னும் தர விரும்புகிறார். இன்னைக்கு இரவு வரைக்கும் இருந்த கிருபை அல்ல, அடுத்த நிலை கிருபைகளுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தாவீது அதனால தான் சொல்றாரு, அதிகாலையில் உன் கிருபையை கேட்க பண்ணும். கேட்க பண்ணும்னா அந்த வார்த்தையை நம்ம தமிழில் தவறாக புரிஞ்சுக்கிடுறோம். enable me to ask grace அப்படி இல்லை. அங்கே எப்படி இருக்குது? cause me to hear your grace. அதிகாலையில் உங்கள் கிருபையை பற்றிய செய்தி என் செவிகளில். செய்தினா காலையில் எழுப்பி கண்ட செய்தியை கேட்கறதில்ல. காலையில் ஆண்டவருக்கு முன்னாடி வந்தவொடனே கர்த்தர் சொல்வார், இன்றைக்கு இந்த விஷயத்தில் உனக்கு ஒரு கிருபை கொடுக்கிறேன். புது கிருபை, புது கிருபை. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கிருபையின் அடுத்த நிலைகளுக்குள்ள கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை, அப்ப கிருபை பெருகக்கூடியது, கிருபை பெருகக்கூடியது. கிருபையை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் மல்டிப்ளை. அது பெருகணும், அது அதிகமாகணும். கிருபையின் மேல கிருபை எனக்கு வேணும். அல்லேலூயா. கிருபை பெற்ற பாத்திரம் என்கிற அடையாளம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். இரண்டாவது சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தெய்வத்தின் பலனும் அன்லிமிட்டட், தேவன் தருகிற பலனும் அளவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பலத்தின் மேல் பலம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்றைக்கு இரவு என்னென்ன பலவீனங்களோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அத்தனை பலவீனங்களை முறிப்பார், அத்தனை பலவீனங்களை முறிப்பார். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார், நீ இந்த வார்த்தைகளை என் ஜனங்களுக்கு சொல்லு, நான் வல்லமையால இதை இன்னைக்கு அனுபவப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் கொடுத்த தைரியத்தில் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க இன்னொருத்தர் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுவீங்க பாருங்க. ஒருத்தர் கையை பிடிக்கும் போது கிருபை பெருகும், இன்னொருத்தர் கையை பிடிக்கும் போது பலம் பெருகும். என்ன வியாதி எல்லாம் சுமந்துட்டு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தீங்களோ அந்த பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம். இன்னைக்கு என்னென்ன பலவீனத்தோட வந்தீங்களோ, thank God for the weakness. பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரி அந்த பலவீனத்தின் மேல தேவ பலன் இறங்குவதை உணரப் போகிறோம். பலத்தின் மேல பலன். 2 கொரிந்தியர் 3:18 மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. மகிமையின் மேல மகிமை. 2 கொரிந்தியர் 3:18. ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்போ மகிமையும் அன்லிமிட்டட். மகிமைக்கும் கர்த்தர் ஒரு அளவை வைக்கல. அடுத்த நிலை மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரி சில தனிப்பட்ட நபர்களை அடுத்த நிலை மகிமைக்குள்ள, சில குடும்பங்களை, ஹல்லேலூயா, நாவில் இந்த வார்த்தையை சொல்லும்போது மிக பலமாய் உணர்கிறேன். சில குடும்பங்களை அடுத்த நிலை மகிமைக்குள்ள தேவ ஊழியனை சொல்லுகிற இந்த சபையை, இந்த ஊழியத்தை அடுத்த நிலை மகிமைக்குள்ள அடுத்த நிலை மகிமைக்குள்ள. அல்லேலூயா. அடுத்த நிலை மகிமைக்குள்ள, அடுத்த நிலை மகிமைக்குள்ள. எசேக்கியேல் 41:7 எசேக்கியேல் 41:7 உயரங்களில் அடுத்த நிலை, உயரங்களில் அடுத்த நிலை. எசேக்கியேல் 41:7 உயர உயர சுற்றிலும் சுற்று கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி எத்தனை உயரம் பாருங்க, அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல் நிலைக்கு, என்ன அழகா ஆண்டவர் கொடுத்திருக்கார் பார்த்தீங்களா? கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல் நிலைக்கு ஏறும் வழி. இன்னைக்கு ராத்திரி என்னால் இந்த குறிப்பிட்ட அளவை தாண்ட முடியல பாஸ்டர். ஜெபத்தில் 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே ட்ரைன் ஆகிறேன், வற்றி போயிடுறேன். நோ வேர்ட்ஸ், நோ அனாயிண்டிங். ஆமாம், எனக்கு அந்த பிரசன்னத்தை உணர முடியலை. ½ an hour மேலே போக மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களை நடுநிலைக்கு கொண்டு வர்றார், நடுநிலையில் இருக்கிறவங்களை மேல்நிலைக்கு கொண்டு வருகிறார். ஒரு ஏறுகிற வழி இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. உயரங்களில் அடுத்த நிலை, உயரங்களில் அடுத்த நிலை. 5வதாக ஆழங்களில் அடுத்த நிலை. எசேக்கியேல் 47
3-5 வரைக்கும் உள்ள தேவ வார்த்தைகளை பாருங்க. எசேக்கியேல் ஸ்தோத்திரம் 47 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க. நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்த இந்த வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பு அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதி. அப்போ ஆழங்களில் அடுத்த நிலைகளுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். தெய்வீக ஆழங்களுக்குள்ளாக, தெய்வீக ஆழங்களுக்குள்ளாக ஸ்தோத்திரம், ஆழ்ந்த மேன்மையான அனுபவங்கள் உண்டு. நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் தெய்வீக அனுபவங்கள் உண்டு. சுயத்தை அழித்து தெய்வத்தை வெளிப்படுத்தும் அனுபவங்கள் நிறைய உண்டு. ஸ்தோத்திரம், இன்னைக்கு ராத்திரி அடுத்த ஆழத்தின் நிலைக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார்.